உங்கள் பார்ட்னர் உங்களை ஏமாத்துறாரா அப்படின்னு சின்ன சின்ன சயின்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஃபோனை எப்போதுமே பார்த்தீங்கன்னா மறைச்சி வச்சுருப்பாங்க, பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடாக இருக்கும், ஸ்க்ரீனை வந்து டவுனாக வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க, பாத்ரூம் போனால் கூட ஃபோனை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. செகண்ட், பேச்சு குறையும். முன்னாடி உங்கள்கிட்ட நல்லா பேசிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு பேசுகிறது கம்மியாகி நத்திங் மச் அப்படின்னு சொல்லிட்டு எதுனாலும் விலகிடுவாங்க. மூணாவது, லேட்டாக வீட்டுக்கு வருவாங்க, ஓவர் டைம்னு சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருக்கேன்னு சொல்லுவாங்க, வீக்கெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் அப்படி இப்படின்னு சொல்லி வெளியில் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நாலாவது, கோவமாக ரியாக்ட் பண்ணுவாங்க. எங்கே போனீங்க அப்படின்னு கேட்டால் பயங்கர கோவம் வரும், எனக்கு என்ன சந்தேகப்படுறியா, எனக்கு சுதந்திரம் இல்லையா அப்படின்னு டிஃபென்சிவ் மோடுக்கு போயிடுவாங்க. அஞ்சாவது, ஓவராக செஞ்சுருவாங்க. புரியலையில் அவங்களுக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் உருவாயிடும். திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கி தருவாங்க, ரொம்ப நல்ல ஒரு மாதிரி நடத்துவாங்க. ஸோ இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பொருந்தும். ஸோ இதை வச்சு ஒரு பர்சனை சந்தேகப்படுறதா அப்படின்னு கேட்டால் சைக்காலஜி என்ன சொல்லுது? நோ. ஏன்னா நம்ம தொடர்ந்து சந்தேகப்படும் போது நம்ம அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் அவுட் ஆகிடுவாங்க, உறவே டாக்ஸிக் ஆகிடும், நம்பிக்கையும் போயிடும், குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட லைஃப்பும் பாதிக்கப்படும். ஸோ த பெஸ்ட் வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக கேளுங்க, எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது, என்ன நடக்குதுன்னு ஓப்பனாக பேசுங்க, சந்தேகத்திலே உரிய இருந்துடாதீங்க, கிளாரிட்டி வாங்குறது தான் பெட்டர். ஸோ ட்ரஸ்ட் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் ஒர்க்கே ஆகாது 100%. அதையும் தாண்டி ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் ஃபேமிலி கவுன்சிலிங்க்கு ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட்டோ ஒரு கவுன்சிலரையோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.